இரண்டு கரங்களை தட்டி மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை மேம்படுத்தும். அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள் என்ற பாடலை நம்ம பாடி தேவனுடைய நாமத்தை கையொலிக்கும்.
பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே, சமுத்திரமே, அலையாய் பூமியிலே, தேவனை துதியுங்கள். தூதர்களே, ஜோதிகளே, தேவனை துதியுங்கள். பரலோகத்திலே பரிசுத்தர்கள் இறங்குவார் துதியுங்கள். ராஜாதி ஆத்மா ஈசுவரன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடல் மூலமாக நம்ம என்ன அறிஞ்சுக்கிறோம்னா, சகல சிருஷ்டிகளும் கர்த்தரை துதியுங்கள். ஆமென். அதுல சங்கீதம் 150 ஒரு வசனம் சொல்லுது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த வருஷத்துல கடைசி நிமிடங்களை வந்திருக்கிறோம். கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க. போன வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. உலகத்துல நம்மளோட பேசிட்டு இருந்த நண்பர்கள், நம்முடைய உறவினர், போன வருஷம் 1ஆம் தேதி நம்ம கூட ஊட்டு இருந்தோம்னா இந்த பூமியில நம்ம நிர்மூலமாக இருப்பதை சுத்த கிருபை. ஆமென். அவருடைய பாராட்டின கிருபை பெரியது. எத்தனை பேர் இந்த ராத்திரிகளில் அவருடைய கிருபையை எண்ணி பார்க்கிறீங்க? அவருடைய கிருபையை வேத சொல்ற நீதிமான்கள் தன்னுடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். நம்ம நீதிமான இல்லை, நீதிமான சந்ததியே இல்லை. நம்ம எல்லாம் பாவிகளும் துரோகிகளும் அடங்காதவர்களோ கீழ்ப்படியாதவர்களோ தன்னிஷ்டப்படி நடக்கிறவருமா இருந்தோ அவர் நமக்கு நீடிய பொறுமையை காண்பிச்சிருக்கிறார். எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. அவர் நமக்கு பாராட்டின நம்ம இந்த கிருபையை நினைச்சு ஒரு பாடலை பாடுவா, தூய தேவனை துதித்திருவோம். நேயமாய் கொடுத்து கட் அவுட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை கொடுத்து குரோமா கொடுங்க. மைக் போடுங்க. ஒரு நான் இந்த பாட்டு புஸ்தகம் நான் பாடும்போது டக்குனு அடுத்த சரணங்கள் எடுத்து நீங்க பாடுவதற்கு பாட்டு புஸ்தகம் மைக் வச்சிருக்கவங்க டக்குனு ஒரு சரணங்களை பாடுவதற்கு டக்குனு ஹெல்ப் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடுகிறோம். பாடுகிறோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் தூய தேவனை துதித்திடுவோம். நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடுகிறோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடுகிறோம். இயேசுவின் பெயரை கொண்டு கடந்து சந்தோஷத்தோட
போல் எந்த துன்பங்களை இயேசுவின் கரத்தொன்று கடந்து வந்தோம். கரத்தை பிடித்துக் கொண்டு அவர் கரத்தை பிடித்துக் கொண்டு நடத்திடுவோம். பரிசுத்த பாதையில் நடத்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். ஏகமாய் உம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றிய பாடித்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் பாடி போற்றிய பாடித்திடுவோம். சமமாய் வயது திரும்பம் போல வயதாகும். கழுகுக்கு சமமாய் வயது திரும்பம் போல வயதாகும். புது எங்கையார் புது வெள்ளத்தார், புது எங்கையார் புது வெள்ளத்தார். பயம் திருப்தியாகும், திருப்தியாகும். தூய தேவனை துதித்திடுவோம். வேகமாய் உம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றிய பாடித்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றிய பாடித்திடுவோம். கருவிய மாத்திருகை ஆசரமவனை கண்டிடுவார். காவிது கருவிய மாத்திருகை ஆசரமவனை கண்டிடுவார். சவை போல் சவை போல் நடந்து வல்லமையாய் நம்மை அபிஷேகித்தார். வல்லமையாய் நம்மை அபிஷேகித்தார். தேவனை துதித்திடுவோம். நம்மை நடத்தினாரே. புகழுடன் கீதம் பாடி போற்றிய பாடித்திடுவோம். அல்லேலூயா. கீதம் பாடி போற்றிய பாடித்திடுவோம். நலமுடன் நம்மை இதுவரை சந்தோஷத்தோடு நலமுடன் நம்மை இதுவரை அக்கறையோடு நிறுத்தியது. அன்பனை போல் கடைசி வரை காத்திருப்பவரை போற்றிடுவோம். காத்திருப்பவரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். தேவனாய் நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கீதம் பாடி போற்றிய பாடித்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் போற்றிய பாடித்திடுவோம். அல்லேலூயா. சொல்லுவாங்க, நலமுடன் நம்மை இதுவரை பாதுகாத்தார். எல்லாரையும் அதுக்காகவே இந்த ராத்திரியில ரொம்ப நேரம் நம்ம நன்றி சொல்லக்கூடிய என்ன தெரியுமா, உங்களை நல்லபடியா பாதுகாத்தார். நம்முடைய பணம் இல்லை, நம்முடைய படிப்பு இல்லை, நம்முடைய வேலை இல்லை, நம்முடைய வசதி இல்லை, எதுவும் நம்மளை பாதுகாக்கல. நலமுடன் அவர் நம்மளை பாதுகாத்தார். இந்த மட்டும் அவர் நமக்கு திரும்ப தந்து பாராட்டி பல தந்தவரை நம்ம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் கத்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம அப்படியே கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கலாமா? எண்ணி பாருங்க, ஆண்டுகள் தோறும் அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்க. அவர் செய்த நன்மையை எண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளால துதிக்காம இருக்க முடியாது. வாய நல்லா திறந்து அவர் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை நீங்க இங்க வந்து சாட்சியா சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கலாமா? அவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கலாம். எத்தனை நன்மை
நன்மைகளை எத்தனை நன்மைகளை அந்த ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஆமென். அவரை போல ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க உள்ளத்துல அவன் மரியாள் தன் இருதயத்துல வைத்து சிந்தனை பண்ணினாலும் பார்க்கிறோம். நீங்களும் இந்த ராத்திரி வேளையில சிந்தனை பண்ணுவதை விட அவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்க. ஆமென். நம்முடைய சரீரத்தை நலமா வச்சிருந்திருப்பாரு, நம்முடைய ஆவியை நலமா வச்சிருந்திருப்பாரு, நம்முடைய ஆத்துமாவை நலமா வச்சிருந்திருப்பாரு, அவனுடைய குடும்பத்தை நலமா வச்சிருந்திருப்பாரு. சபையில 12 மாதம் ஆராதனை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அவர் நல்ல தேவன், அவர் நல்ல தேவன். அவரை துதிக்கலாம், அவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பெரிய தேவன், எத்தனை பெரிய தேவன். அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். வெள்ளம் போல சத்துரு வந்திருப்பான், வெள்ளம் போல சத்துரு வந்திருப்பான். எத்தனையோ மாதங்கள், நெருக்கடிகள், கண்ணீர்கள், வேதனைகள், ஏட்டாந்த உலகத்துல வாழ்கிற வேளாண் இந்த உலகத்திற்கு போயிடலான்னு சொல்லி பல மனசோர்வுகள், பல சஞ்சலங்கள், பல குழப்பங்கள் வந்த போதெல்லாம் ஆமை இந்த மட்டும் நம்ம நம்முடைய வலது கரத்தை பிடித்து தண்ணீரை கடக்கும் போது நான் முன்னோடு கூட இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மை பொருளுவதில்லை. அவன் இந்த வாக்கு தத்துவங்களை எல்லாம் கொடுத்து நம்மளை தேடினத அவன் மகிமைப்படுத்தல, மகிமைப்படுத்தல, மகிமைப்படுத்தல. அவரை மாத்திரம் உயர்த்தலாம். அவர் ஒருவரே நல்ல தேவன், அவர் ஒருவரே நல்ல தேவன். அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவர் துதிச்சுக்கிட்டே இருக்கலாம், அவர் துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமே சோதரம். அவர் செய்த நன்மைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆமே பொக்கிடுதே தேவ கிருபை. ஹல்லேலூயா. பேரன்பின் பெருங்கலத்தை துதிக்கலாமே. பொக்கிடுதே தேவ கிருபை. ஆமே நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆமே இந்த ராத்திரி வேளையில அவரை துதிக்கலாம், துதிக்கலாமே. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த போது, எந்த சூழ்நிலை வந்த போதோ அவர் நல்லவராக இருந்திருக்கிற எத்தனை நல்ல தெய்வம், எத்தனை நல்ல தெய்வம். இதுவரை நம்மளை நடத்தின தேவன். Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். ஹalleluya. இதுவரை நம்மளை நடத்தின தேவன், இதுவரை நம்மளை தாங்கின தேவனை நம்ம பாடி ஆராதிக்கலாம். ஆமே. மீண்டும் ஒரு பாடலை, ஒரு மலையாள பாடல் நம்ம பாடுவோமா? என்னையோடு என்னை நடத்தி. இந்த பாடல் எத்தனை தெரியாது. மலையாள பாடல் பகுதியில ஒரு அருமையான ஒரு பாடல் இருக்கு. என்னையோடு என்னை நடத்தி, என்னையோடு என்னை புலர்த்தி, எந்த இயேசு எத்தனை நல்லவர். அருமையான ஒரு பாடல். நம்ம அடிக்கடி நம்முடைய சர்ச்சில் பாடி இருக்கிறோம், ஆராதனை பாடி இருக்கிறோம். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில இன்றையோடு என்னை நடத்தி இந்த பாடல் நம்ம பாடுவோம். வெரி குட் சாங். நம்ம சேர்ந்து பாடி நாமத்தை மேம்படுத்துவோம். பாடல் புத்தகத்துல 87வது பாடல், மலையாள பாடல் பகுதியில 87வது பாடலை நம்ம பாடி சேர்ந்து பாடுவோம். மகிழ்ச்சியோட, சந்தோஷத்தோட அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தி பாடலாமா? இன்னையோடு என்னை நடத்தி, இந்த இயேசு எத்தனை நல்லவர்.
இன்றையோடும் என்னை நடத்தி, இன்றையோடும் என்னை துணக்கி, என்னை இயேசு என்று வல்லவன். அவன் என்னும் அதிகாரம், அவன் என்னும் அதிகாரம். இந்த தன்னை சுவரில் ஏற்றிக்கொண்டே தேடிக்காய் ஒரு சிறுமாயிற்று. தன்னை சுவரில் ஏற்றிக்கொண்டே தேடிக்காய் ஒரு சிறுமாயிற்று. ஆகாசத்தின் மேலே வாழும் தூரம் எல்லா சாமத்தியாய் ஆகாசத்தின் கீழே வாழும் தூரம் எல்லாம் சாமத்தியாய் Voy a
போயா போல் Hallelujah. Hallelujah. இந்த பாடல்ல ஒரு சரணம் மட்டும் எல்லாரும் ஒரு முறை கூட பாடலாமா? இந்த இயேசு எத்தனை விசுவாசம். இந்த ஒரு வரியை கவனிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 திருப்பாதி என் உள்ளத்துல இருந்து அதை நான் இந்த வரியை சொல்லிக்கிட்டே இருந்திருக்கேன். உங்களோட வேலை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கேன். ஆனா என் இருதயத்துல ஒரு 100 திருப்பாதி இந்த ஒரு லைன் மட்டும் சொல்லிட்டே இருந்தேன். எத்தனை விசுவாசம். இந்த ஆண்டவர் நமக்கு எவ்வளவு விசுவாசம் சொன்னா தமிழ்ல இந்த ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக. நாம் உண்மை இல்லாதிருந்தோம், அவர் உண்மை உள்ளவராக. உங்களுக்கு உண்மை உள்ளவராக இருந்திருந்தா இந்த வரியை சேர்ந்து பாடுவோமா? ஒரு நாளும் கைவிடல. அவன் இந்த வருஷத்துல ஒரு நாள் கூட அவர் நம்மளை கைவிட்டது. எல்லாரும் நம்மளை கைவிட்டுப்பாங்க. ஆண்டவர் நம்மள ஒரு நாளும் அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த சந்தோஷம் என்னன்னு தெரியும். உங்க கூட 1000 பேர் இருக்கலாம், 1000 பேர் 1000 உறவுகள் உலகத்தில் இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரு காலகட்டம் வரும்போது அப்படியே விலகி போயிடுவாங்க. அவன் நம்மளை கரம் பிடித்த தேவன் ஒருவர் மாத்திரம் தான் இந்த வருஷம் முழுவதும் நம்ம கூட வந்திருப்பார். நீங்க நடந்து போன எல்லா இடத்துலயும் நீங்க எங்க போயிருந்தாலும் உங்க கூடவே வந்து நின்றிருந்த ஒரு ஆண்டவர் பாடலாமா? ஒரு நாளும் கைவிடலா, ஒரு நாளும் பேச்சில்லா, ஒரு நாளும் மறக்கவில்லா. இந்த இயேசு எத்தனை விசுவாசம். இந்த ஆண்டவர் நமக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர். நாம் உண்மை இல்லாதிருந்தும் அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாடுவோமா இந்த பாடல? இந்த வரியை மட்டும் பாடுவோமா? ஒரு நாளும் கைவிடலா, ஒரு நாளும் பேச்சில்லா, ஒரு நாளும் மறக்கவில்லா. ஒரு நாளும் கைவிடலா, ஒரு நாளும் பேச்சில்லா, ஒரு நாளும் மறக்கவில்லா. Hallelujah. எல்லாரும் எழுந்திருக்க கொஞ்ச நேரம் ஆண்டவரை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் எழுந்திருக்கலாம். நம்ம இருக்கிற இடத்துல எழுந்திருச்சு. இந்த ஆண்டவர் நமக்கு ஒரு நாளும் கைவிட்ட தேவன் அல்ல, ஒரு நாள் நம்மளை மறக்குகிற தேவன் அல்ல. எவ்வளவு விசுவஸ்தனா இருந்திருக்கிறாரு. அவர் வாக்கு பண்ணினத அவர் எவ்வளவு அழகா நேர்த்தியா நிறைவேற்றிருக்கிறாரு. உங்களுக்கு அது நிறைவேற்றா இல்லையான்னு தெரியல. என்னுடைய வாழ்வில் அந்த சொன்ன வாக்குத அவர் சொன்ன வாக்குத்தத்தை அப்படியே நிறைவேற்றிருக்கிறார். இன்னைக்கு நான் சந்தோஷத்தோட நான் மகிழ்ச்சியோட நடத்துல இருக்கிறேன்னு சொன்னா அவர் விசுவஸ்தனா இருக்கிறார். ஆமென். நீங்கள் இந்த ராத்திரி வேளையில அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் இல்லாம கரங்களை மேல உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லாம அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவரை போல ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லை. அதை மட்டும் சொல்லி பாருங்க, அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. He is a very faithful God. He is a very good God. Really, He is a very present help in the times of trouble, and He has been good to us the whole year. இந்த ஒரு வருஷம் முழுவதும் அவர் நமக்கு நல்லவராக இருந்திருக்கிறார். அந்த வரையை சொல்லி பாருங்க, இந்த ஒரு வருஷம் முழுவதும் அவர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறாரு. அவர் எனக்கு நல்ல இடையனா இருந்திருக்கிறாரு. அவர் நல்ல விசுவஸ்தனா இருந்திருக்கிறாரு.
Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, glory to God, glory to God. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். வெள்ளம் போல என்னுடைய வாழ்வில் துன்பங்கள், ஒரு பக்கம் கலக்கம், ஒரு பக்கம் மனசோர்வு, ஒரு பக்கம் பாரங்கள், ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி, ஒரு பக்கம் சரீரம் கோபப்படுப்பாங்க, ஒரு பக்கம் ஏண்டாம் வாழ்றோம் சொன்ன நாட்கள், அவை சஞ்சலவு, தவிப்பு, துக்க நாட்களால் மறைந்து போய் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறாரே. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen, 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 amen. அவரை மாத்திரம் துதிச்சிட்டே இருக்க, அவரை மாத்திரம் துதிச்சிட்டே இருக்க, அவரை உயர்த்துவ. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அவரை நன்றி சொல்லாமா, அவரை நன்றி சொல்லி துதிச்சிட்டே இருக்கலாமா, அவரை மகிமைப்படுத்திட்டே இருக்கலாமா. Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நன்றி ராஜாவை துதிக்கிறோம், நன்றி ராஜாவை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இந்த ஆராதனை, இந்த பழைய வருட புது வருட ஆராதனைக்காக, ஆமென், ஆசீர்வாதத்திற்காக தொடர்ந்து இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியில் தேவன் நம்மோடு கூட இருக்கும்படியாக நம்ம ஆவிக்குரியவர்களாக மாம்சத்தில் ஆராதிக்காதபடி ஆவிக்குரிய ஆராதனை பலிகளை, தோத்திர பலிகளை செலுத்தும்படி ஆமென், நம் மத்தியிலே ஆண்டவர்